பற்றி பார்க்க போனால் சிஎஸ்கே இந்த ஐபிஎல் 2025க்கு நியூ பேட்டிங் கோச்சை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்களா, அதை பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அண்ட் சிஎஸ்கேட பவுலிங் கோச் யார் அப்படிங்கிறத இப்போ அஃபிஷியலாகவே சிஎஸ்கே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிஎஸ்கேவோட அரைவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 1 by 1 நடந்துட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் யார் வந்திருக்காங்க இப்போ லேட்டஸ்ட்டாக, அதை பற்றியுமே பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக என்ன இருக்கும், வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சிஎஸ்கேட பவுலிங் கோச் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எஸ், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இப்போ அது வந்து அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே. நம்மளோட எரிக் சைமன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சிஎஸ்கேட பவுலிங் கோச்சாக இருக்க போறாரு. லாஸ்ட் இயர் பவுலிங் கன்சல்டண்டா இருந்திருப்பாரு. இந்த வருஷம் ஒரு அப்கிரேட் பார்த்தீங்கன்னா எரிக் சைமன்ஸோட பொசிஷன்ல நடந்திருக்கு. ஸோ அவர் வந்து பவுலிங் கோச்சா இருக்க போறாரு. அண்ட் அவருக்கு அசிஸ்டண்டா பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ரீதரன் ஸ்ரீராம் இருக்க போறாரு. நம்ம பேட்டிங் வந்தோம்னா இங்க வந்து ஒரு மேஜர் சேஞ்ச் நடந்திருக்கு. ஸோ நம்ம ராஜீவ் குமார் நம்மளோட ஃபீல்டிங் கோச் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் தான் இந்த வருஷம் சிஎஸ்கேவோட பேட்டிங் அண்ட் ஃபீல்டிங் கோச்சா இருக்க போறாரு. ஸோ ரெண்டு பொசிஷன்லயுமே வந்து ராஜீவ் குமார் வந்து செயல்படுவார். ரீசெண்டா சிஎஸ்கே ரிலீஸ் பண்ண ஒரு வீடியோல தான் பார்த்தீங்கன்னா ராஜீவ் குமார் பேட்டிங் அண்ட் ஃபீல்டிங் கோச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மென்ஷன் பண்ணி வந்து வீடியோவில் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்மளோட மைக்கேல் லஸ்ஸி பேட்டிங் கோச் கிடையாதாப்பா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா. ஸோ நம்மளோட மைக்கேல் லஸ்ஸியுமே வந்து கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவார். ஏன்னா அவர் வந்து எந்த இடத்துலையுமே வந்து அவர் ரிலீஸ்டோ இல்லை அவர் வந்து இந்த வருஷம் வரமாட்டாரோ அப்படின்லாம் வந்து எங்கேயுமே சொல்லலை. ஸோ கண்டிப்பாக மைக்கேல் லஸ்ஸி அண்ட் நம்மளோட ஸ்டீஃபன் ஃப்ளெமிங்குமே பார்த்தீங்கன்னா அவருமே ஹெட் கோச்லேருந்து வந்து விலகிட்டா இருப்பா அப்படின்னு சம்மந்தமே இல்லாத ஒரு ரூமர்லாம் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து பார்க்க முடிஞ்சது. அதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. நம்மளோட ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் அண்ட் நம்மளோட மைக்கேல் லஸ்ஸி ரெண்டு பேருமே கூடிய விரைவில் சிஎஸ்கேயோட ப்ராக்டிஸ் கேம்பை ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம சிஎஸ்கே வந்து சேப்பாக்கில் அவங்களோட டே 1 ப்ராக்டிஸ் செஷனை வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட ருத்து அண்ட் நம்மளோட டீம் ஃபிசியோ பார்த்தீங்கன்னா ஜாலியாக வந்து ஒரு கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பேக் ட்ராப்பில் உங்களுக்கு தெரியும் நம்ம சேப்பாக்கோட ஸ்டாண்ட்ஸ். ஸோ இட்ஸ் அஃபிஷியல் சிஎஸ்கே அவங்களோட டே 1 ப்ராக்டிஸ் செஷனை வந்து சேப்பாக்கில் நடத்தி முடிச்சிருக்காங்க. ஸோ ப்ராப்ளி இன்னொரு 10 days ஆஃப் ப்ராக்டிஸ் செஷன் கண்டிப்பாக சேப்பாக்கில் நடக்கும். மேபி ஃபேன்ஸ் அலோவ் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், பொறுத்து வந்து பார்க்கலாம். அண்ட் எஸ், நம்ம இப்போ சிஎஸ்கேயோட பிளேயர்ஸ் அரைவல்ஸுக்கு வந்தோம்னா, ஸோ ஷ்ரேயஸ் கோபால் வந்து சிஎஸ்கேயோட ப்ராக்டிஸ் கேம்பை ஜாயின் பண்ணியிருக்காரு. மார்ச் 5ஆம் தேதி ஜாயின் பண்ணியிருப்பாரு. ஷ்ரேயஸ் டைரக்டா வந்து லீலா பேலஸ் ரீச் ஆகியிருப்பாரு. விச் மீன்ஸ் நேத்திக்கு நடந்த பிராக்டிஸ் செஷனை கண்டிப்பா அட்டென்ட் பண்ணியிருப்பாரு. அண்ட் நம்மளோட ஆறுச்சாமி சிவன் டுவே ஹஸ் ஆல்சோ லேண்டட் இன் சேப்பாக். ஸோ ரொம்ப நல்லாவே காத்துட்டு இருந்தோம் எப்படா வரப்போறாரு. அண்ட் ஃபைனலி நம்மளோட சிவன் டுவே வந்து இப்போ ரீச் ஆகியிருக்காரு. ஸோ ப்ராப்ளி இன்னைக்கு பிராக்டிஸ் செஷன் நடந்துச்சுன்னா அது கண்டிப்பா நம்மளோட சிவன் டுவே அட்டென்ட் பண்ணுவார். இன்கேஸ் ஏதாவது கிளிப்பிங்ஸ் ஆர் வீடியோஸ் கிடைச்சா கண்டிப்பா நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ அதை பத்தி பேசலாம். கரண்ட்லி இன்னும் 8 பேர் சிஎஸ்கே பிராக்டிஸ் கேம்பை ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ ஜட்டு அண்ட் நம்மளோட 7 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் ஜாயின் பண்ணோம். ஜட்டு ப்ராப்ளி மார்ச் 11க்குள்ள கண்டிப்பாக ஃபார் ஷூர் ஜாயின் பண்ணிடுவாரு. ஸோ மார்ச் 9 அன்னைக்கு சிடி ஃபைனல்ஸ், மேபி 1 day ஒரு ஆஃப் எடுத்ததுக்கு அப்புறமா வந்து மார்ச் 11 கிளம்பி இங்கே சிஎஸ்கே ப்ராக்டிஸ் கேம்பை கண்டிப்பாக அரைவ் ஆகிடுவார். அண்ட் அந்த 7 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் பற்றி இன்னும் நம்ம கிளியராக தெரியல. ஏன்னா பாதி பேர் வந்து சிடி முடிஞ்சிருச்சு. அண்ட் நம்மளோட ரச்சின், டெவான் கான்வே தவிர மற்ற 5 பிளேயர்ஸுமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃப்ரீயாக தான் இருக்காங்க. ஸோ ப்ராப்ளி இந்த கமிங் டேஸ் அவங்களுமே கண்டிப்பாக சிஎஸ்கே ப்ராக்டிஸ் கேம்பை ஜாயின் பண்ணிடுவாங்க. நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே மேட்ச் டிக்கெட்ஸ்க்காக ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போப்பா திறக்க போகிறாங்க, நம்ம உடனே வாங்கணுமே அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்ல இருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் ஓப்பன் பண்ணுவாங்க. இன்னும் கிளியரான டேட் நமக்கு எக்ஸாக்டாக தெரியல. தெரிஞ்சோடனே நம்ம கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடலாம். பட் அதுக்கு முன்னாடி சிஎஸ்கே ஆர்ஆர் குவஹாட்டியில் நடக்க போகிற மேட்ச்க்கான டிக்கெட்ஸ் வந்து சோல்ட் அவுட். அண்ட் சிஎஸ்கே எம்ஐ வாங்கடேயில் நடக்க போகிற மேட்ச்க்கான டிக்கெட்ஸுமே சோல்ட் அவுட். இதுதான் புக் மை ஷோல டிக்கெட்ஸ் வேர் லைவ் அண்ட் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்தில் டிக்கெட்ஸ் வேர் சோல்ட் அவுட். ஸோ நிறைய பேருக்கு டிக்கெட்ஸ் கிடைக்கல அப்படின்னு ட்விட்டரில் வந்து வருத்தமாக ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு இன்கேஸ் சிஎஸ்கே எம்ஐ வாங்கடே மேட்சுக்கான டிக்கெட்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ட்விட்டரில் வந்து இல்லைனா கண்டிப்பாக ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சமயத்தில் வந்து டிக்கெட்ஸ் வந்து செல் பண்ணுவாங்க. ஸோ பிளாக்ல வாங்குறது தப்பு தான். பட் இருந்தாலும் ஜெனுவனாக இருந்தாங்கன்னா, ட்ரஸ்டபிளாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக யூ கேன் கோ ஃபார் அ ஷாட். பட் வெயிட் பண்ணுங்க கைஸ். ஏன்னா வந்து நம்ம சேப்பாக்கில் நடக்க போகிற மேட்சஸ்க்கான டிக்கெட்ஸே வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும். இன்கேஸ் நமக்கு ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ் கிடைக்கலனாலும் 3:30 PM சிஎஸ்கே டிசி மேட்ச் நடக்க போகிறது இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ் சிஎஸ்கே எம்ஏ அண்ட் சிஎஸ்கே ஆர்சிபி, தென் சிஎஸ்கே வந்து டிசிக்கு அகேன்ஸ்டாக சேப்பாக்கில் ப்ளே பண்ணுவாங்க. அந்த மேட்சஸ்க்கான டிக்கெட்ஸ் வந்து கண்டிப்பாக ஈஸியாக கிடைக்கும். ஸோ அது வந்து வெயிட் பண்ணி அந்த மேட்சுக்கு புக் பண்ணிக்கோங்க. எனிவே இப்போதைக்கு இந்த சிஎஸ்கே டிக்கெட்ஸ்க்கான அப்டேட் இதுதான். ஐபிஎல் 20 இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம்னா, ஸோ எம்ஐ வந்து அல்லா கசன்வருக்கு பதிலாக முஜிபுர் ரஹ்மானை சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி பேசியிருப்போம். அண்ட் லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எக்ஸ் வந்து பிரைடன் கார்ஸுக்கு பதிலாக வியான் முல்டரை சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா நிறைய ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. டீம் எம்ஐ ஆல்ரெடி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு ரீப்ளேஸ்மெண்ட்மே கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா ரீஸ்டாப்லையுமே வந்து இன்ஜுரியில் இருக்கிறதுனால ஸோ அவருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டை கண்டிப்பாக எம்ஐ வந்து சைன் பண்ணுவாங்க. தென் ஆர்சிபியோட ஜேக்கப் பெத்தலுக்கு இன்ஜுரி அப்படின்னு வந்து ரொம்ப நாட்களாகவே வந்து டாக்ஸ் போயிட்டு இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜேக்கப் பெத்தல் இஸ் ஃபுல்லி ஃபிட் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் பார்க்க முடிஞ்சது. ஸோ மற்ற டீம்ஸ் எல்லாருமே ஃபைன் தான். நம்ம ஜேக்கப் பெத்தலுமே இப்போ இன்ஜுரியிலேருந்து ரெக்கவர் ஆனதுனால ஸோ ஆர்சிபி ஆல்சோ எந்த ஒரு இன்ஜுரி கன்சர்னும் கிடையாது. அண்ட் ஓவரால் இப்போ ஐபிஎல் 2025 பார்த்தீங்கன்னா 2 ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வீடியோ முடிக்கிறமே நம்ம பிசிஏ பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல் 2025
வந்து ஒரு நியூ ரூல் ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ரூலை வந்து நம்ம கிரிக் பஸ் தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தோன்னா, ஸோ எந்த ஒரு பிளேயருமே வந்து ஸ்லீவ்லெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன் வந்து அட்டென்ட் பண்ணக்கூடாதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு பிளேயர் வந்து மேன் ஆஃப் த மேட்சோ ஆர் சம்திங் ஏதாவது பேசுறதுக்கு வராங்களோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் வந்து ஸ்லீவ்லெஸ் ஜெர்சி வந்து போட்டுட்டு வரக்கூடாது. அண்ட் ஸ்லிப்பர்ஸுமே பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ப்ராப்பராக நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் ஜெர்சியோ இல்லை உங்களோட அஃபிஷியல் மேட்ச் ஜெர்சியோ அதை போட்டுட்டு அண்ட் உங்களோட ஒரு ப்ராப்பரான ஒரு ஷூஸ் போட்டுட்டு தான் வந்து நீங்கள் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனுக்கு வரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ரூலோட சீரியஸ்னஸ் என்னன்னா, பை மிஸ்டேக் நீங்கள் வந்து போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனுக்கு வந்து ஸ்லீவ்லெஸ் ஜெர்சியோட வந்துட்டீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு வார்னிங் கிடைக்கும். நெக்ஸ்ட் திரும்ப அதே மாதிரி ஒரு டைம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபைனுமே இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்னு வந்து BCS சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக இந்த ரூல் அப்படின்னு நமக்கு சத்தியமாக தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். சரி, ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஐ நெக்ஸ்ட் வீடியோ. பீஷியஸ். பை.